பாரிஸ்ல நடந்து வர்ற ஒலிம்பிக் போட்டிகள்ல 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பெண்கள் பிரிவுல இந்தியாவோட மனு பக்கர் வெண்கல பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க. யார் இந்த மனு பக்கர்? அவங்க வாழ்க்கையில நடந்த மிகப்பெரிய தோல்வி என்ன, அதிலிருந்து மீண்டு வந்து எப்படி இன்னைக்கு இந்த வெற்றியை அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். எண்ணுவதெல்லாம் உயர்வு. நான் உங்கள் JR. மனு பக்கர் 2002ஆம் ஆண்டு ஹரியானா மாநிலத்தில் பிறந்தவங்க. சின்ன வயசுல ஆரம்பத்துல கராத்தே போன்ற தற்காப்பு கலையில தான் நிறைய பயிற்சி எடுத்திருக்காங்க. அதன் பிறகு ஸ்விம்மிங்ல கலந்துக்கிட்டு ஜெயிச்சிருக்காங்க. அதன் பிறகு கொஞ்ச நாள் கிரிக்கெட் கூட ஆடி இருக்காங்க. இதன் பிறகு தன்னுடைய 14வது வயசுல தான் துப்பாக்கி சுடுதல் போட்டியில அவங்களுக்கு ஆர்வம் வந்திருக்கு. ஆனா இதுல சேரணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ஃபீஸ் கொடுத்து சேரணும். இதுவும் நீ கொஞ்ச நாள் போயிட்டு அப்புறம் வேணான்னு சொல்லிடுவார். அதனால இதெல்லாம் வேணாமே அப்படின்னு அவங்க அப்பா சொல்லி பார்த்தாங்க. இருந்தாலும் மனு பக்கர் என்னால முடியும்பா அப்படின்னு தன் வீட்டுல இருந்த ஒரு சின்ன துப்பாக்கியால தூரத்துல இருந்த பலூன்களை சுட்டு காட்டி தன் அப்பா கிட்ட அனுமதி வாங்கியிருக்காங்க. இதை தொடர்ந்து தன்னுடைய மகளை துப்பாக்கி சுடுதல் பயிற்சிக்கு அனுப்பி இருக்கிறாரு அவங்க அப்பா. வெறும் 3 மாதங்கள்லயே துப்பாக்கி சுடுதல் போட்டியில ரொம்ப சிறந்து விளங்க ஆரம்பிச்சாங்க மனு பக்கர். இதுதான் நம்முடைய இலக்கு, இந்த துப்பாக்கி சுடுவதுதான் நம்முடைய வாழ்க்கை அப்படின்னு அந்த நொடியை முடிவு பண்ணிட்டாங்க. 15 வயசுலயே உள்ளூர்ல நடந்த சில போட்டிகளில் கலந்துக்கிட்டு ஜெயிக்க ஆரம்பிச்சாங்க. இதை தொடர்ந்து 2017 கேரளாவில் தேசிய அளவில் ஒரு போட்டி நடந்தது. அந்த போட்டியில 8 தங்க பதக்கங்களை வாங்கி குவிக்க ஆரம்பிச்சாங்க. இதை தொடர்ந்து 2018ஆம் ஆண்டு காமன்வெல்த் போட்டிகளில் கலந்துக்கிட்டு அதுலயும் தங்கம் ஜெயிக்க ஆரம்பிச்சாங்க. இதை தொடர்ந்து 2018 மெக்சிகோவில் உலக அளவில் துப்பாக்கி சுடுதல் போட்டி நடந்தது. அந்த போட்டியிலையும் தங்கம் ஜெயிச்சாங்க மனு பக்கர். இந்த மாதிரி உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கம் ஜெயிக்கும் போது அவங்களுக்கு வெறும் 16 வயசு தான். இவ்வளவு சின்ன வயசுலயே உலக சாம்பியன்ஷிப் போட்டிகளில் தங்கம் வென்ற முதல் இந்திய பெண் அப்படின்ற பெருமை அவங்களுக்கு கிடைச்சது. ஆனா அவங்களுடைய இலக்கு ஒலிம்பிக் போட்டியில தங்க பதக்கம் ஜெயிக்கணும் அப்படிங்கறதா தான் இருந்தது. 2021ஆம் ஆண்டு ஜப்பான்ல நடந்த ஒலிம்பிக் போட்டிகள்ல எப்படியாவது தங்க பதக்கம் ஜெயிக்கணும் அப்படின்னு அதற்காக வெறித்தனமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து ஜப்பான்ல ஒலிம்பிக்ஸ் ஆரம்பிக்குது. மனு பக்கர் அவர்களுக்கு 75 நிமிடங்கள் தரப்படும். இந்த 75 நிமிடங்களுக்குள்ள 60 ஷாட் அடிக்கணும். இதை தொடர்ந்து அவங்களுக்கு பாயிண்ட்டுகள் தரப்படும். அந்த பாயிண்ட்டுகள் அடிப்படையில் வெற்றி அறிவிக்கப்படும். ஏற்கனவே உலக சாம்பியன்ஷிப் போட்டிகளில் தங்கம் ஜெயிச்ச காரணத்தினால நம்பிக்கையோட எப்படி நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மனப்பான்மையோட தான் அவங்க போட்டி களத்துக்குள்ள நுழைறாங்க. இந்த மாதிரி போட்டி களத்துக்குள்ள மனு பக்கர் நுழைந்து சுட தயாராகிறாங்க. மூச்சை ஒரு முறை நல்லா உள்ள இழுத்து வெளியே விட்டுட்டு தன்னுடைய இடது கையை பேண்ட் பாக்கெட்ல விட்டுட்டு தன்னுடைய வலது கையால துப்பாக்கியை எடுத்து முழு கவனத்தோட டாம் டாம் டாம்னு சுட ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு குண்டும் சீறி பாயுது. கிட்டத்தட்ட 14 முறை சுட்டிருப்பாங்க. எல்லாமே சரியான இலக்கை அடைந்திருக்கு. அடுத்தது 15வது முறை சுடுவதற்காக ட்ரிகர் அழுத்துறாங்க. ஆனா துப்பாக்கி வேலை செய்யலைங்க. யோசிச்சு பாருங்க அந்த நொடி எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு. அவங்களும் எப்படியோ அந்த துப்பாக்கியை சரி பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா துப்பாக்கி வேலை செய்யல. துப்பாக்கி சுடவே மாட்டேங்குது. ட்ரிகர் அழுத்த முடியல. உடனடியாக அந்த போட்டி களத்துல இருந்து திரும்ப வெளியே வந்து தன்னுடைய பயிற்சியாளர்கிட்ட சொல்லி அங்க இருந்து சில பேர்கிட்ட சொல்லி அந்த துப்பாக்கியை எப்படியோ சரி பண்றாங்க. ஒரு வழியா துப்பாக்கியை சரி பண்ணிட்டு மறுபடியும் களத்துக்குள்ள நுழையிறாங்க. இதுக்கே ஒரு 7-8 நிமிடங்கள் போயிருச்சு. அப்பதான் நடுவர்கள் கிட்ட கேட்கறாங்க, இந்த மாதிரி என்னுடைய துப்பாக்கி சரியா சுடல, அதனால 7-8 நிமிடங்கள் தாமதமாயிருச்சு, எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிமிடங்கள் கொடுங்க அப்படின்னு கேட்டு பாக்குறாங்க. அதெல்லாம் கொடுக்க முடியாதுமா, உனக்கான டைம் வாட்ச் நாங்கள் ஆல்ரெடி ஆன் பண்ணிட்டோம். உனக்கு கொடுக்கப்பட்ட 75 நிமிடங்களுக்குள்ள நீ 60 முறை சுடணும், அவ்வளவுதான். உன் துப்பாக்கி சுடலைனா அது எங்க பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை தொடர்ந்து ஒரு மாதிரி பதட்டத்தோடையே மறுபடியும் சுட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த முறை அவங்களோட கவனம் சிதறிடுச்சு. அவங்களால முந்தி மாதிரி சுட முடியல. போட்டியில தோல்வி அடைகிறாங்க. அவங்களுக்கு எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இத்தனை நாள் பயிற்சி எடுத்தது அத்தனையும் வீண். அதுவும் தான் சரியா சுடல, சுட்டு தோத்தோம் அப்படின்னா பரவாயில்ல, தன்னுடைய துப்பாக்கி சரியா வேலை செய்யலைன்றனால அவங்க தோத்துட்டாங்க. அப்படியே நொந்து போயிட்டாங்க. ஒவ்வொரு முறை இந்த துப்பாக்கியை பார்க்கும் போதும் அவங்களுக்கு கோபமா வந்தது. இனிமே நான் இந்த துப்பாக்கியை தொட போறதே இல்லை. நான் இந்த துப்பாக்கி சுடுதல் போட்டியை விட்டுட்டு வேற எங்கேயாவது வெளிநாடு போயிட்டு படிக்க போறேன். என்னால மறுபடியும் கவனத்தோட சுட முடியாது. நான் துப்பாக்கியை கையில எடுத்தாலே இது சரியா வேலை செய்யுமா அப்படின்ற பயம் எனக்குள்ள இருக்கு. என்னால கவனத்தோட சுட முடியல அப்படின்னு மொத்தத்தையும் விட்டுட்டு வெளிநாடு போய் படிக்கலான்னு கிளம்புறாங்க. அவங்க அப்பாவும் இதற்கு சம்மதிக்கிறாங்க. ஆனா இப்பதான் மனு பக்கர் அவங்களுடைய பயிற்சியாளர் ஜஸ்பெல் ராணா அவர்கள் உள்ள வராரு. அவங்களுக்கு நிறைய மோட்டிவேஷன் கதைகளை சொல்றாரு. உனக்கு சின்ன வயசு தான், வெறும் 19 வயசு தான் ஆகுது. இன்னும் நீ பார்க்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு. இந்த சின்ன சின்ன தோல்விகளுக்கே நீ துவண்டு போயிட்டா எப்படி? நீ நினைச்ச அப்படின்னா நீ இன்னைக்கு இருந்து முயற்சி பண்ண
பண்ண அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த ஒலிம்பிக்கில் உன்னால் தங்கம் ஜெயிக்க முடியும். இந்தியாவிலேயே துப்பாக்கி சுடுதல் பிரிவில் தங்கம் வென்ற முதல் இந்திய பெண் அப்படின்ற பேர் வரலாறுல எழுதப்படும். உன்னால் முடியும் அப்படின்னு மோட்டிவேட் பண்ணாராம் அந்த பயிற்சியாளர். இதைத் தொடர்ந்து மறுபடியும் களத்துக்குள்ளே வர்றாங்க மனுபக்கர். இருந்தாலும் அவங்களால முந்தி மாதிரி சுட முடியல. உள்ளூர் போட்டிகளில் சில தோல்விகளை அடைந்தாங்க. நம்ம எங்கே தப்பு பண்ணுறோம் அப்படின்னு யோசிச்சாங்க. துப்பாக்கி சுடுதல் போட்டிக்கு பயிற்சி மட்டுமே பத்தாது, முழு கவனம் இருக்கணும், மன ஒருமைப்பாடு இருக்கணும். நாடி, நரம்பு, ரத்தம், சதை அப்படின்னு எல்லா இடத்துலையும் ஒரே சிந்தனை இருக்கணும். இலக்கு மட்டும்தான் அவங்க கண்ணுக்கு தெரியணும். அப்படி இருந்தாதான், அந்த மாதிரி கவனிக்கும் திறன் இருந்தாதான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு அவங்களுக்கு புரிஞ்சுது. அதனால எப்பயுமே நம்ம எதை பார்க்குறோம், நம்ம எதை கேட்குறோம், நம்ம எதை பேசுகிறோம் அப்படிங்கிறதுல நீ ரொம்ப கவனமாக இருக்கணும்னு கவனமாக இருக்க ஆரம்பித்தாங்க. தன்னுடைய துப்பாக்கி சுடுதல் போட்டிக்கு சம்பந்தமான விஷயங்களை மட்டும்தான் அவங்க பார்ப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்களை மட்டும்தான் அவங்க கேட்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்களை மட்டும்தான் அவங்க பேசுவாங்களாம். இதை தவிர்த்து இந்த உலகத்தில் வேற எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதை பற்றி அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. தன்னுடைய மொத்த உலகமும் துப்பாக்கி சுடுதல் போட்டி மட்டும்தான் அப்படின்னு வெறித்தனமா அந்த ஒரே சிந்தனையில இருந்தாங்க. அப்பப்போ பல மோட்டிவேஷன் கதைகளை தொடர்ந்து கேட்பாங்களாம். எந்த ஒரு நேரத்திலையும் எந்த ஒரு நெகட்டிவான விஷயத்தையும் கேட்கவே மாட்டாங்களாம். இதை தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய கவனிக்கும் திறனும் ஒருமைப்பாடும் அதிகரிச்சது. மறுபடியும் உள்ளூர் போட்டிகளில் சில பதக்கங்களை ஜெயிக்க ஆரம்பிச்சாங்க. இதைத் தொடர்ந்து 2024 பாரிஸ் ஒலிம்பிக்ல அவங்க கலந்துக்கிறாங்க. போன முறை அவங்க தோத்துட்டதால இந்த முறை மீடியா அவங்கள பெருசா கண்டுக்கல. இந்த பொண்ணு எங்க ஜெயிக்க போகுது, போன முறையே தோத்துருச்சு அப்படின்னு அவங்களை யாரும் பெருசா நம்பலையாம். எந்த மீடியாவும் அவங்களை கண்டுக்கல. ஆனால் இதுதான் அவங்களுக்கு பலமாகவும் இருந்துதான். இந்த முறை நம்பிக்கையோட களத்துக்கு போகிறாங்க. நம்பிக்கையோட 40 முறை ஒரே மூச்சில் சுட்டு முடிக்கிறாங்க. மொத்தமாக 221 புள்ளிகள் எடுத்து வெண்கல பதக்கம் ஜெயிக்கிறாங்க. துப்பாக்கி சுடுதல் பிரிவில் பதக்கம் வென்ற முதல் இந்திய பெண் அப்படின்ற பெருமை அவங்களுக்கு கிடைச்சிது. கிட்டத்தட்ட 80 கோடி பெண்கள் வாழக்கூடிய இந்த இந்திய தேசத்தில் துப்பாக்கி சுடுதல் பிரிவில் பதக்கம் வென்ற முதல் பெண் அப்படின்ற பேர் அவங்களுக்கு கிடைச்சிது. இது என்னன்னைக்கு நிலைச்சிருக்கும். இன்னொரு 100 வருஷம் ஆனாலும் அவங்க பேர் இந்த போட்டியில நிலைச்சு நிற்கும். மனுபக்கர் வெற்றிக்கு பிறகு என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் டோக்கியோவில் போன முறை ஒலிம்பிக்ல நடந்த தோல்விக்கு பிறகு ஒவ்வொரு சின்ன விஷயத்திலையும் கவனமா இருக்க ஆரம்பிச்சேன். என்னுடைய துப்பாக்கி சரியில்லை, அதனாலதான் நான் தோத்துட்டேன் அப்படின்னு நான் சாக்கு சொல்ல விரும்பல. இனி என்னுடைய எல்லா விஷயங்களுக்கும் நான் தான் பொறுப்பு அப்படின்னு நான் ரெஸ்பான்சிபிளா இருக்க ஆரம்பிச்சேன். ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் கவனத்தோட பண்ண ஆரம்பிச்சேன். எல்லாவற்றையும் ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்க்க ஆரம்பிச்சேன். அந்த ஒழுக்கம் தான் இன்னைக்கு நான் ஜெயிச்சதுக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல நீங்களும் ஒரு முறை தோத்துட்டீங்க அப்படின்னா யாரையும் காரணம் சொல்லாதீங்க. உங்களுடைய தோல்விக்கு காரணம் நீங்க மட்டும்தான். உங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, அதற்கு முழு பொறுப்பு நீங்க மட்டும்தான். உங்களுடைய வேலைகளுக்கு நீங்களே ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கோங்க. உங்களுடைய கனவு எதுவோ, உங்களுடைய இலக்கு எதுவோ அதுல முழு கவனத்தையும் செலுத்துங்க. உங்களுடைய கனவுகளுக்கும் இலக்குகளுக்கும் சம்பந்தப்படாத எந்த ஒரு விஷயத்தையும் கேட்காதீங்க, பார்க்காதீங்க, பேசாதீங்க. உங்களுடைய இலக்கு மட்டும்தான் முழு கவனமாக இருக்கணும். உங்கள் கண்ணில் அந்த பறவை மட்டும்தான் தெரியணும், அதை மட்டும்தான் சுடணும். அந்த மாதிரி உங்களுடைய இலக்கில் முழு கவனத்தையும் செலுத்துங்க. அப்படி நீங்கள் இலக்கை நோக்கி பயணிச்சிங்க அப்படின்னா நீங்கள் நினச்ச நேரத்தை விட பாதி நேரத்தில் உங்கள் இலக்கை அடைய முடியும். ட்ரீம் பிக், அச்சீவ் பிக், எண்ணுவதெல்லாம் உயர்வு.